அண்மை செய்தி தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை தாவேக தலைவர் விஜய் இன்று சந்திக்க உள்ளதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சந்திப்பானது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக முறையிட உள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்திருந்த நிலையில் தற்போது ஆளுநருடன் சந்திப்பு நிறைவு பெற்றிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன் வணக்கம். தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்தது தற்பொழுது நிறைவு பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வில் என்னென்ன முக்கிய விவகாரங்கள் முறையிடப்பட்டிருக்கிறது தொடர்பான முழு விவரங்கள்? அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஞானசேகரன் என்ற பின்புலத்தை குறித்து விசாரிக்க வேண்டும். விரிவான விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும். எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாத நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதை வலியுறுத்தி தான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் நேரடியாக ஆளுநரை சந்திப்பதற்காக ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த அவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோருடன் நேரடியாக வருகை தந்து கிட்டத்தட்ட இந்த சந்திப்பு என்பது 10 to 12 நிமிடங்கள் வரை நீடித்ததாக தெரிய வருகிறது. சரியாக 1 மணிக்கு இந்த சந்திப்பு தொடங்கி 1:10 அளவில் நிறைவடைந்ததாகவும் இந்த 10 நிமிடத்தில் இதற்கான புகார்களை அவர் தெரிவித்ததாகவும் மனுவாக அவரை சந்தித்து அளித்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். இந்த 10 நிமிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுவில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் குறித்து புகார் மனுவாக அளித்திருக்கிறார் என்பது குறித்து விரிவான தகவல்கள் இனி வரும் நேரத்தில் கிடைக்கும் என்றாலும் இந்த சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மட்டுமே இந்த மனுவில் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த சந்திப்பை தொடர்ந்து அவர் இந்த 10 நிமிட சந்திப்பில் இந்த மனுவை கொடுத்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேகா தலைவர் விஜய் இன்று தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக முறையிட்டு தற்போது அந்த நிகழ்வானது நிறைவு பெற்றிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை தாவேகா தலைவர் விஜய் சந்தித்து பல்வேறு விவகாரம் தொடர்பாக முறையிட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநர் ஆர்.என். ரவியை தாவேகா தலைவர் விஜய் இன்று ஆளுநர் மாளிகையில் சந்தித்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக முறையிட்டிருக்கிறார். அது தொடர்பான மனுவையும் அளித்திருக்கிறார். பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரின் பின்னணி குறித்து விசாரணை நடத்த ஆளுநரிடம் தாவேகா தலைவர் விஜய் முறையிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தாவேகா தலைவர் விஜயுடன் முக்கிய நிர்வாகிகளும் ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் சந்திப்பில் ஈடுபட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை தாவேகா தலைவர் விஜய் இன்று சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மனு அளித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் குறித்து மனு அளித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை தாவேகா தலைவர் விஜய் சந்தித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், தொடர்பான மேலும் விவரங்கள் தொடர்பாக அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது நிகழ்வு என்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சம்பவத்தின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஞானசேகரன் என்ற நபர் அவருடைய பின்புலம் அரசியல் பின்புலத்தின் காரணமாக எந்த விதத்திலும் நடவடிக்கைகள்லையோ அல்லது அவர் மீது எடுக்க வேண்டிய குற்ற நடவடிக்கைகள்ல இருந்தோ பின்வாங்கிவிடக் கூடாது என்பதற்காகவும் இது ஒரு சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விவகாரம். அது மட்டுமல்லாமல் ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் மீதான நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தும் ஒரு விதமான சம்பவம் என்பதால உடனடியாக எந்தவித சமரசமும் இன்றி குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபரின் மீதான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த சந்திப்பின் மூல காரணமாக இருப்பதாக முதற்கட்ட ஆளுநர் மாளிகை தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஞானசேகரன் மற்றும் அவர் பின்புலம் எந்த விதத்திலும் இந்த வழக்கு விசாரணையில குறுக்கிட்டு விடக்கூடாது. இந்த விசாரணை ஒரு ஃப்ரீ அண்ட் ஃப்ளோவான விசாரணையாக இருக்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த புகார் மனுவை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் தமிழ்நாடு ஆளுநரை நேரில் சந்தித்து வழங்கியிருப்பதாக
தெரிய வந்திருக்கிறது. சுமார் 10 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது. அந்த அறிக்கை இது சம்பந்தமான அறிக்கையும் தற்போது வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் நேரடியாக ஆளுநரை சந்திப்பது தொடர்பான அறிக்கை தற்போது வெளியாகி இருக்கிறது. மணிகண்டன், இந்த சந்திப்பில் அரசியல் தொடர்பான விஷயங்கள் ஏதும் விவாதிக்கப்பட்டதா? அது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? மணிகண்டன், இன்று தாவேகா தலைவர் விஜய் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்தார். இந்த நிகழ்வில் அரசியல் தொடர்பான விவாதங்கள் ஏதும் நடைபெற்றதா? அது தொடர்பாக முழு தகவல் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நேரடியாக ஆளுநரை சந்தித்ததற்கான காரணங்கள், அந்த சந்திப்பின் போது கொடுக்கப்பட்ட புகார் மனுவில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்கிறது குறித்து அதிகாரப்பூர்வமாக அவரது எக்ஸ் தள பதிவில் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதன்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அண்மையில் வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தன்மையால பெய்த பெஞ்சல் புயலின் காரணமாக பாதிக்கப்பட்ட இடங்கள்ல நிவாரணங்கள் முறையாக இன்னும் கொண்டு சேர்க்கப்படவில்லை. அந்த நிவாரண உதவிகள் மக்களை நேரடியாக கொண்டு சேர்க்குவதற்கான தேவை நிவாரணங்களை அந்த நிவாரண தொகையை முறையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் குறித்து தமிழ்நாடு ஆளுநரிடம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அந்த புகார்களையும் கோரிக்கைகளையும் மனுவாக அளித்திருப்பதாக அவரது எக்ஸ் தள பதிவில் அதிகாரப்பூர்வமாக தற்போது வெளியிட்டிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து மட்டுமே பேசியிருப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இதை தவிர்த்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நிலைப்பாட்டை மேலும் பாதுகாக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு நிலைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வடகிழக்கு பருவமழையினால மேலும் பெஞ்சல் புயலின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்காத நிவாரண உதவிகள் கிடைக்காத பகுதிகளுக்கு நிவாரண உதவிகள் கிடைப்பதற்கான உரிய ஏற்பாடுகளை நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அந்த மனுவில் குறிப்பிட்டு ஆளுநரை சந்தித்து வழங்கியிருப்பதாக அவரது எக்ஸ் பதிவில் அறிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது தாவேகா தலைவர் விஜயுடன் எந்தெந்த முக்கிய அதிகாரிகள் கூட இருந்தனர்? அது தொடர்பான முழு விவரங்கள். இந்த சந்திப்பின் போது தாவேகா தலைவர் விஜயுடன் முக்கிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் பங்கேற்றனர்? அது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து இந்த முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் அதே போல மக்கள் பிரச்சனைகள் குறித்த மனு அளித்திருக்கிறார். இந்த மனு அளிக்கும் போது அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்ன ஆனந்தும் கட்சியுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் உட்பட தலைவரோடு சேர்த்து, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவரோடு சேர்த்து 3 நபர்கள் ஆளுநரை சந்தித்து இந்த மனுவை அளித்திருக்கின்றனர். இந்த மனுவை பொறுத்தவரையில குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து வலுப்படுத்த வேண்டும் என்றும், நிவாரண உதவி என்பதை மத்திய அரசுக்கு அழுத்தம் தந்து மாநில அரசின் மூலமாக சம்பந்தப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொண்டு சேர்க்க விதமாக நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்றும் இந்த மனுவின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மனுவாக தமிழ்நாடு ஆளுநரிடம் அளித்திருக்கிறார். தாவேகா தலைவர் விஜயுடன் பல்வேறு நிர்வாகிகள் சேர்ந்து அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உடனடியாக தற்பொழுது தாவேகா தலைவர் ஆளுநரிடம் முறையிட்டிருக்கிறார். வேறு என்ன விவகாரங்கள் தொடர்பாக முறையிடப்பட்டிருக்கிறது? அது தொடர்பான வேறு தகவல் எதுவும் உள்ளதா? இந்த சந்திப்பை பொறுத்தவரையில அண்ணா பல்கலைக்கழகத்துல நடைபெற்ற அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் மட்டுமல்லாமல் முக்கியமாக தமிழ்நாட்டில் கடந்த 2 மாதங்கள்ல வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெய்ததன் காரணமாக வட தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தென் தமிழ்நாடு உள் மாவட்டங்கள் என பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை இதுவரை இல்லாதவருக்கு வரலாறு காணாத மழை என்பது தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலுமே பதிவாகி இருந்தது நம்மால் பார்க்க முடிந்தது. லட்சக்கணக்கான பொதுமக்கள் உடைமைகளை வீடுகளை இழந்து பரிதவித்ததை பார்க்க முடிந்தது. இதனையொட்டி அவர்களுக்கான நிவாரண தொகை தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும்
தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். தலைவர் விஜய் இன்று தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக முறையிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்திருக்கிறார். அது தொடர்பான முழு தகவலையும் தற்பொழுது பார்த்தோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். ஜீவபாரதி வணக்கம். தற்போது இன்று தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக முறையிட்டிருக்கிறார். என்னென்ன விவகாரங்கள் தொடர்பாக அந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்டது தொடர்பான முழு தகவல்கள்? தாவேகாவினுடைய தலைமை நிலைய செயலகம் அப்படின்னு குறிப்பிட்டு அதனுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தன் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இன்றைய தினம் தாவேகாவினுடைய தலைவர் அவர்கள் தலைமையில ஆளுநர் அவர்களை நாங்கள் சந்தித்தோம். எங்களுடைய மனுவில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளோம். மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை. இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரண தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என மனுவில் தாவேகா சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எங்கள் கோரிக்கையை கேட்ட ஆளுநர் அவர்கள் அவற்றை பரிசீலிப்பதாக கூறினார் அப்படின்னு அந்த அறிக்கையை முடிச்சிருக்காங்க. குறிப்பிட்டு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தான் இன்றைய தினம் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பு நடைபெறும் அப்படின்னு சொல்லி முன்பு சொல்லப்பட்ட நிலையில அது குறித்தான எந்த விஷயமும் அந்த அறிக்கையில இடம்பெறல. பொதுவாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் குறிப்பிட்டிருக்காங்க. அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு லைன் தான் குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர்த்து இந்த குறிப்பிட்ட பிரச்சனையின் காரணமாக அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ணல. ஏன்னா இன்றைய தினம் அதிமுக முழுமையான அந்த போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில விஜய் அவர்கள் காலையிலேயே தொடர்பான ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தாரு. குறிப்பிட்டு கைப்பட எழுதின கடிதத்தை வெளியிட்டிருந்தாரு. இந்த நிலையில ஒருவேளை ஆளுநரை சந்தித்ததுக்கு பிறகாக செய்தியாளர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னா எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அந்த ஆளுநர் மாளிகையினுடைய அந்த கேட்டுக்கு முன்பாகவே வெளியே இறங்கி கையை காட்டிவிட்டு அவர் கிளம்பி போன அந்த காட்சிகளை நம்ம பார்த்திருந்தோம். முதலாக அதாவது தாவேகாவினுடைய மாநாட்டுக்கு பிறகாக முதலாக வெளியே ஒரு அரசியல் ரீதியான விஷயத்துக்காக குறிப்பிட்டு மக்கள் நலன் சார்ந்த விஷயத்துக்காக நேரடியாக ஆளுநரை சந்தித்து தன்னுடைய மனுவை விஜய் அவர்கள் அளித்திருக்கிறார். அதே போல மாநாடு காலகட்டங்கள்ல அவர்கள் வெளியிட்ட அந்த கொள்கை விளக்க குறிப்புல ஆளுநருக்கு எதிரான வாசகங்கள் பொருந்திய அந்த விஷயங்கள் எல்லாமே தற்போது சமூக வலைதளங்களை ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. குறிப்பிட்டு அதாவது திராவிட கட்சியினுடைய கொள்கையான ஆளுநர் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை தான் விஜய் அவர்களும் எடுத்திருந்தாரு. அது எல்லாத்தையும் கடந்து தற்போது ஆளுநரை நேரடியா போய் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இரண்டு ஒப்பீடுகளா வச்சு பலரும் தன்னுடைய கருத்துக்களை குறிப்பிட்டு வராங்க. தற்போது இந்த ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பு தாவேகாவினுடைய ஒரு தொண்டர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உற்சாகம் தரக்கூடியதா இருக்கும். கோரிக்கை வச்சிருக்காரு. அது அடுத்த கட்டமா எத்தகைய ஒரு நிலைக்கு ஆளுநர் அவர்கள் எடுத்துட்டு செல்ல போறாரு அப்படிங்கிறத நான் பார்க்கணும். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.